பற்றி சமீபமா பேசிக்கொண்டே இருக்கிறோம். வெரி குட். ஞானத்தை பற்றி பேசுறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆசீர்வாதமா சொன்ன வார்த்தை, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் உனக்கு அருளி செய்வாராக அப்படின்னு அவர் ஆசீர்வதித்தார். இதை நம்ம ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியிலிருந்து அப்படியே ஆரம்பித்து பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்போது இந்த ஞானம் பயன்படுகிற ஒரு முக்கியமான பகுதி நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஞானம் எதற்கு தேவை என்றால் நம்முடைய வீட்டை கட்டுவதற்கு. மத்தேயு 7:24 ஒரு புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டுகிறான். அப்போ மனுஷனோ மனுஷியோ ரெண்டு பேரும் வீடு கட்டுறதுக்கு ஞானம் வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வீடுனா என்ன, இந்த வீடுனா என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல கவனிச்சோம், வீடுன்றது எது? கையினால கட்டுற எழுத்தின் பிரகாரமான வீடு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வீடுகளை கட்டுவதற்கு தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஞானம் இல்லாமல் வீடு கட்ட ஆரம்பிச்சா ஆகும் செலவை ஒருவன் கணக்கு பார்க்காம வீடை கட்டினான் அப்படின்னா பாதியிலே வீட்டை நிறுத்திட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஞானம் வேணும். உட்காந்து சுதாரிக்கணும், எவ்வளோ செலவாகும், இதற்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொள்றதுக்கு ஞானம் வேண்டும். ரெண்டாவது நம்ம கவனிச்சோம், வீடு அப்படின்றது கையினால் கட்டுற வீடு மாத்திரமல்ல, எது? சரீரமாகிய வீடு. 2 கொரிந்தியர் 5:1 இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ முதலாவது, the house represents our literal house. Number 2, the house represents our physical body. நம்முடைய சரீரத்தை தான் இந்த வீடு குறிப்பிடுகிறது. மூன்றாவது நம்ம கவனித்தோம், the house represents our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த வீடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 பேதுரு 2:5 நாம் எல்லாரும் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். we are being built as a spiritual house. அப்போ இப்படி ஒரு வீடு ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கி கொண்டோம். நாம் வெறும் மாம்சம் மாத்திரம் இல்லை, எலும்பு மாத்திரம் இல்லை, நாம ஆவிக்குரியவர்கள். நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதி இருக்கு. இதுல தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவியின் மண்டலம் என்று நமக்குள்ள இருக்கிறது. இதை நம்ம கவனிச்சோம். இதை ஒரு மாளிகையாக கட்டி எழுப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஏபிசி சொல்லி கொடுத்தேன். நேற்றுக்கு டி கூட போனேன் யூத் மீட்டிங்கில். நீங்கள் டி பார்க்கணுன்னா நீங்கள் தயவுசெய்து யூத் மீட்டிங் செய்தி கேளுங்க, அதில் உங்களுக்கு புரியும். ஏபிசி சொல்லுங்க. ஆவிக்குரிய மாளிகை கட்டுவதற்கு என்ன கட்டணும்? முதலாவது சத்தமாக சொல்லுங்க, ஆட்டிடியூட். ஆவிக்குரிய சிந்தை கட்டப்பட வேண்டும். சிந்தை ஆவிக்குரியதா மாறணும். மாம்ச சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தையா மாறணும். ரெண்டாவது பி ஃபார் பிஹேவியர். ஆமா, நம்முடைய நடக்கை கூட ஆவிக்குரிய நடக்கையா மாறணும். மாம்சத்திற்கு ஏற்ற விதமா நடக்காம ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது சி ஃபார் கண்டிஷனிங் ஆர் கண்ட்ரோல். ஆவிக்குரிய ஒரு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஒழுங்கு முறையில் கட்டுப்படுத்தப்படணும், ஆவிக்குரிய ரீதியில் கட்டுப்படுத்தப்படணும். லாஸ்ட் வீக் இதை பற்றி பேசினேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எப்படி கண்ட்ரோல்டாக இருக்கணும், எந்தெந்த ஏரியாஸில் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னு பேசினேன். நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நேற்றைக்கு பேசும்போது ஆவிக்குரியவர்களுக்கு இருக்க வேண்டிய 4வது காரியம் என்னன்னு கேட்டால் டிபெண்டன்ஸ். we need wisdom to build spiritual dependence. ஆவிக்குரியவர்களாக வளர வேண்டுமானால் தேவனை சார்ந்து இருக்க ஞானம் வேண்டும். ஆவிக்குரியவன் தன்னுடைய மாம்சத்தையோ, தன்னுடைய புயத்தையோ, பலத்தையோ, குதிரைகளையோ, ரதங்களையோ, பிரபுக்களையோ, மனுஷனையோ, தன்னுடைய ஆஸ்தியையோ, ஐஸ்வர்யத்தையோ நம்பாமல் கர்த்தரை சார்ந்து கொள்வான், கர்த்தரை நம்புவான். நீதிமொழிகள் 3 நாம் அதை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் எப்படி இரு? நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? பாதைகளை செவ்வையாக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த ஞானத்தில் வீட்டை கட்டுறதுக்கு, ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கு இந்த டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஆவிக்குரியவர்கள் தேவனை என்ன செய்வாங்க? சார்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கட்ட வேண்டிய இன்னொரு வீடு இருக்கு, 4வது வீடு. அந்த வீடை பார்க்கலாமா? என்ன வீடுன்னு 2 சாமுவேல் 7 18 19 நம்ம பார்க்கலாமா? 18 வாசித்தாலே நமக்கு அது புரிஞ்சிடும். வாசிங்க, 2 சாமுவேல் 7:18 பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும்
கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இங்கேயும் வீடுன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எழுத்தின் பிரகாரமாக கட்டுற வீடு, சரீரமாகிய வீடு, ஆவிக்குரிய வீடு. இங்க நாலாவது இந்த வீடுன்னு சொல்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எழுதுங்க. The house represents our family life. இந்த வீடு என்று சொல்லப்படுவது, ஞானத்தால் கட்டப்பட வேண்டிய வீடு என்பது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. அது குறிக்கிற காரியம் குடும்பம். குடும்பம், ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பேன், பின்னாடி வச்சிருவேன். ஃபேமிலியை தான் குடும்பம், குடும்பத்தை தான் இந்த வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் படிக்க போகிறோம். எனக்கு இதை உட்காந்து தியானித்த போது எனக்கு பொதுவாக அந்த குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் அதில் ரொம்ப பிரியப்படுவேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபேமிலி ரிவைவல் மீட்டிங்னே ஒன்று வச்சுருக்கோம். அதில் குடும்பத்தை பற்றி பல கோணங்களில் தேவ ஆலோசனையை வேதத்திலேருந்து போதிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. பல வருஷங்களாக போதிக்கிறேன். நீங்கள் குடும்பத்தை பற்றி மாத்திரம் செய்திகளை நம்ம சபையிலேருந்து கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் அதில் என்னது பிளேலிஸ்ட் இருக்கும். தேங்க்யூ. பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபேமிலி கவுன்சிலிங் சர்மன்ஸ்னு இருக்கும். குடும்ப ஆலோசனை செய்திகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 செய்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பேசுனதில். 90 சர்மன்ஸ் பேசியிருக்கேன். பல கோணங்களில் பேசியிருக்கேன். நீங்கள் எப்போயாவது நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த செய்திகள்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது. அது கல்யாணமானவங்களும் கேட்கலாம், கல்யாணம் பண்ண போகிறவங்க கூட கேட்கலாம். எப்படி குடும்பம்னா என்ன அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற பல காரியங்களை அதை நான் போதிக்கிறேன். இன்றைக்கு இந்த குடும்பத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு பேச ஆரம்பிக்க போகிறேன். நான் தாழ்மையாக சொல்கிறேன், இந்த செய்திக்காக நான் ஆயத்தமான போது நான் இத்தனை வருஷத்தில் குடும்பத்தை பற்றி பேசின காரியங்களில் நான் எடுத்த தலைப்புகள், நான் எடுத்த கோணங்கள், நான் சிந்தித்த வகையிலிருந்து ஆவியானவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வச்சார். அவர் கொண்டு போன விதமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் தாழ்மையாக நம்புகிறேன். எனக்கு ஆண்டவர் உடனே குடும்பத்தை பற்றி, இந்த வீட்டை கட்டுறதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்னை முதலாவது எங்கே எடுத்துகிட்டு போனார்னா, நம்முடைய உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் குடும்பத்துக்கு முதல்ல போய் பாருங்க. தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். இந்த குடும்பம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்திலிருந்து குடும்பத்தை குறித்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போனார். நாம் அங்கேருந்து வரப்போகிறோம். இந்த வாரமும் பேசுவேன். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வழி நடத்தினா, நான் ஆரம்பித்த செய்தி இன்னைக்கு முடியாது நான் நம்புகிறேன். அது தொடரும். அடுத்த வாரமும் கர்த்தருக்கு சித்தமான தொடரும். இதை எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் திருமணமானவர்களும் கவனிக்கணும், திருமணம் ஆக போகிறவர்களும் கவனிச்சா ரொம்ப நல்லது. ஸோ யூ வில் மேக் வெரி இன்ஃபார்ம்ட் அண்ட் வைஸ் டெசிஷன்ஸ் ரிகார்டிங் பில்டிங் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு நீங்கள் நல்ல ஞானமுள்ள, புத்தி உள்ள ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஞானத்தினால, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக, புத்தியுள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் ஞானத்தினால் உங்கள் குடும்பமாகிய வீட்டை கட்டுறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த கொடுக்குற ஆலோசனைகள் பிரயோஜனமாக இருக்கும். சரி, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்தா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எடுத்துக்கிட்டீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நீங்க வாசிங்களேன் பாப்பா, அந்த முதல் பகுதி எல்லாரும் சத்தமா வாசிங்க. பின்பு தேவன், கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். நான் வாசிக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வாயத்திலிருந்து வாசிக்கிறது நல்லது. வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ப்ளீஸ் ரைட் இட் டவுன். நம்பர் 1, குடும்பமாகிய வீட்டை கட்டுவதற்கு முதல் படி என்னவென்றால், பிகம் எ ரெப்ளிகா ஆஃப் த கிரியேட்டர். சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். ஸ்பெல்லிங் பாருங்க, தமிழ் ஸ்பெல்லிங்.
சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். இங்க போட்டிருக்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, நீங்க அதை கரெக்ட் பண்ணிடுங்க. சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். இங்க பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு குடும்பத்தின் முதல் மனிதன் அவன் குடும்பத்தில் கால் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வார்த்தையை அந்த மனுஷனை பற்றி பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? அவன் எந்த சாயலாக எந்த ரூபத்தின்படி இருந்தான் என்றால் தேவனுடைய சாயலாக. எல்லாரும் சொல்லுங்க, யார் சாயல்? தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி அவன் இருந்தான். 27ஆம் வசனத்தை பாருங்களேன், ஆதியாகமம் 1:27. இதே காரியம் திரும்ப வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாக. அப்போ இந்த மனுஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆணையும் பெண்ணையும் உள்ளடக்கிய காரியம். மனுஷன் அப்படின்ற வார்த்தையினுடைய சரியான ஹீப்ரு டெரிவேட்டிவ் ஹியூமன் கைண்ட், மனித வர்க்கம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அப்போ மனுஷ வர்க்கத்தை அல்லது மனித பிறவியை ஆண்டவர் தேவ சாயலாக அவருடைய ரூபத்தின்படி தேவன் உண்டாக்கினார். அதை இந்த மனுஷ வர்க்கத்தை அல்லது மனித பிறவியை ஆணும் பெண்ணுமாக மனுஷன் உண்டாக்கல. யார் உண்டாக்குனா? தேவன் உண்டாக்குனார். ஆதாம் தான் மனைவியை உண்டாக்கல, தேவன் தான் உண்டாக்குனார். அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு கேட்டா நம்மை சிருஷ்டித்த தேவனை போலவே இருக்க வேண்டும். நம்ம சிருஷ்டித்த தேவனை போலவே இருக்க வேண்டும். இதை குறித்து நான் முதல்ல கொஞ்சம் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். பாருங்க, குடும்பத்தை கட்ட விரும்புகிறவங்க, குடும்பமாகிய வீட்டை கட்ட விரும்புகிறவங்களுக்கு முதலாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? we need to become a replica of God himself. நாம் தேவனுக்கு இணையான ஒப்பான சாயல் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அந்த ரூபத்தில் நம்ம மாற வேண்டும். இது என்ன? வாட் இஸ் திஸ் சாயல்? இந்த சாயல்னா என்னங்க? இந்த தேவனுடைய ரூபம், தேவ சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டான்னு போட்டிருக்கே, அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வசனங்களை மாத்திரம் காண்பிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்னா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். இவர் யார் என்றால் நித்திய பிதா, இவர் நித்திய தேவன். அவர் கொடுக்கப்பட்ட நாமத்தை பாருங்க. அவருக்கு என்ன நாமம் இருக்கும்? ஏசாயா 9:6-7 என்ன நாமம்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இயேசு யார் என்றால் நித்தியத்தில் இருந்தவர், ஆதி முதற்கொண்டு இருந்தவர். யோவான் 1:1 வாசிங்க. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம், அந்த வார்த்தை என்ன செய்தது? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வாசிங்க இப்ப 3ஆம் வசனம், அந்த சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வாசிங்க இப்ப தொடர்ந்து, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அப்படி தொடர்ந்து வாசிக்க. இப்போ இதுல இந்த வார்த்தை என்ன ஆனதுன்னா மாம்சமானது. 18ஆம் வாசிங்க, அதுல அந்த வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை என்ன செய்தது? மாமிசமானது, நமக்குள்ளே என்ன, நம் நடுவில் என்ன செய்தது? மாசமாயிது. பாருங்க, ஆவியாயிருக்கிற தேவன் மனுஷ சாயலாக மாறினார். இதை குறித்து யோவான் எழுதும்போது, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1:14 வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம்.
அவருடைய மகிமையை கண்டோம். ஆவியாயிருக்கிற தேவன் மனித வடிவில், மனித ரூபத்தில் அவர் வெளிப்பட்டார். அவருடைய மகிமையை நம்ம காணும்படி செய்தார். எதற்காக அவர் நம்மை போல மாறினார் தெரியுமா? ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சமாக ஏன் மாறினார் தெரியுமா? அவருடைய மகிமையை காண்பிக்கும்படி. இந்த மகிமையை பார்க்கிற நாம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்பினார்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பூரண சர்க்குணரா. இங்கிலீஷ்ல இது கொடுக்கப்பட்ட வார்த்தை பெர்ஃபெக்ட். Even as your Father in heaven is perfect, you also shall be perfect. அப்போ மனிதன் எப்படி இருந்தான், ஆதாமை எப்படி ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார்னா, தேவனை போல உண்டாக்குனார். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவருடைய குணநலன்கள், அவருடைய பெர்ஃபெக்ஷன்ல இந்த ஆதி மனிதன் உண்டாக்கப்பட்டான். பாவத்தினால் என்ன ஆயிடுச்சு? எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை என்ன செய்தாங்க? அற்றவர்களாயிட்டாங்க. இப்ப இயேசு விழுந்து போன மனுஷனுடைய சாயல்லே இந்த உலகத்துல பிறந்தார். அவர்கிட்ட என்ன பார்த்தோம்னா, மனுஷன் முன்னாடி பாவத்தினால் இழந்து போனான் பாருங்க மகிமை. அந்த மகிமை யார்கிட்ட இருந்தது? இயேசுவிடத்துல வெளிப்பட்டது. இப்ப இதை வெளிப்படுத்திட்டு சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உங்களை மீட்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, மீட்டெடுக்கப்பட்ட நீங்க யாரை போல மாறணும். இப்போ உங்களை ஒரிஜினல் ஆண்டவர் உண்டாக்குனார் பாத்தீங்களா? தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி உங்களை உண்டாக்குனார் பாருங்க. நீங்க இழந்து போன மகிமையோடு நீங்க திரும்ப மாறுறதுக்கு தான் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். வாசிங்க இப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 16 வாசிக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி அவர் எழுதுகிறார். எப்படி இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 16 சேர்ந்தே வாசிக்கலாமா? எழுதிட்டீங்களா? 1 பேதுரு 1 14 16 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருங்க? என்ன அழகா இருக்கு பாருங்க. இப்ப யாரை போல இருக்கணுமா? நாம சொல்லுங்க, தேவனை போல இருக்கணும். அங்க பாருங்க, வசனம் அப்படித்தானே சொல்லுது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? எல்லா நடக்கையில் எப்படி ஆயிடணும்? நீங்க பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தர் ஆகையால், 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அப்போ நல்லா கவனிங்க, நிறைய பேர், நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்ன உடனே சில பேர் சொல்லுவாங்க, முகத்துல கல்யாண களை வந்துருச்சுன்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பேச்செல்லாம்? அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு உடனே முகத்தில் ஒரு தனி ஷைன் வந்துடும். முகத்தில் ஒரு தனி ஷைன் இருக்கும். கல்யாண வாடை அடிக்குதுன்னுவாங்க. கல்யாண தோற்றம் வந்துருச்சு பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்குன்னுவாங்க. அதுக்கப்புறமா மற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வரும். எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, கல்யாணம் பண்ண போகிற பையனும் சரி, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணும் சரி, தன்னுடைய சரீரத்தை, தோற்றத்தை அழகுபடுத்துறதுல ரிசர்ச்சில் இறங்கிடுவாங்க. ஆமாம், யார் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுக்குமா பேக்கேஜ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பேக்கேஜ் தான் ஃபுல்லாக. 10,000 15,000 50,000 இப்போ பேக்கேஜ் இருக்குன்றாங்க. எப்படி நம்ம தோற்றத்தில் அழகாக மாறுறது, எங்கே போய் டெக்கரேட் பண்ணுறது இல்லையா, அதெல்லாம் பண்ணுறாங்க இன்னைக்கு. மணவாட்டி தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறாள்னே பைபிளில் இருக்கு. அதெல்லாம் பயந்துடாதீங்க, செய்யுங்க, அலங்கரிச்சுக்கிடுங்க. ஆனால் மறுரூபம் அப்படின்றது கல்யாணத்துக்கு தோலுக்கு செய்கிறதோட நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் திருமண வாழ்வில் மகிமையான ஒரு வீட்டை நீங்கள் கட்ட முடியாது. தோல்ல நம்ம காண்பிக்கிற முக்கியத்துவத்தோடு ரொம்ப முக்கியம் எதில் காமிக்கணும் அப்படின்னா, நாம பிதாவை போல மறுரூபமாக வேண்டும். என்ன சத்தமே வரமாட்டேங்குது? அதுதான், அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நீதிமொழிகள் 31:30, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நம்ம மைண்டு, நம்முடைய ஹார்ட், நம்முடைய லைஃப்
எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்டால், தேவனை போல மாறணும். ஒரு ஃபேமிலியை நீங்கள் கட்டுறதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாடியில் விட இன் யோர் மைண்ட், இன் யோர் ஹார்ட். சில பேர் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ஆனால் மைண்ட் வந்து டோட்டல் ஷாம்பிள்ஸில் இருக்கும். எண்ணங்கள், சிந்தனைகள், குணங்கள், சுபாவங்கள் தாறுமாறாக இருக்கும். சில பேர் முக தோற்றத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க. ஃபோட்டோ பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துடும். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான், இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, மாப்பிள்ளை ரொம்ப அருமையாக இருக்கிறாரு, பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த அழகானவர்கள், நல்ல வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உள்ளவர்கள்லாம் குடும்பம் நடத்தணும்னு போகும்போது பிக் டிசாஸ்டர், பெரிய அழிவு இருக்கும், பெரிய சீரழிவு, பெரிய போராட்டம். ஒரு நாள் கூட வாழ்க்கையை நடத்துறதுல பெரிய பிரச்சனை வந்துடும். 2 பேரும் ஒன்றா வாழ்றது பெரிய போராட்டமாக மாறிடும். இன்றைக்கு பாருங்க, கல்யாணம் அப்படின்னும் போது நான் நீங்கள் இதுக்கெல்லாம் போகாதீங்க நான் சொல்ல. நம்ம உடனே எதுக்கு பிளான் பண்ணுறோம்? எப்போ ட்ரெஸ் வாங்குறது, எப்படி நாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, மண்டபத்தை எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது. சில பேர் பாருங்க, கல்யாணம் வந்த உடனே வீடெல்லாம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு கிடையாது, வீடை பெயிண்ட் அடிக்க நல்லா சுத்தமாக வச்சுக்கிடுங்க. புது பெட்ஷீட் வாங்கி போடலாம், புது பெட் ஸ்ப்ரெட் வாங்கி போடலாம், ஸ்க்ரீனை மாற்றலாம். இதெல்லாம் நிறைய லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கல்யாண சீசன் வரும்போது எல்லாம் மாற்றணும். புது பாத்திரமாக வாங்கி வைக்கணும், ஓடாத காரியங்களெல்லாம் ஓட வைக்கணும், ட்ரெஸ்ஸை நல்லா வாங்கணும், மேட்சிங்காக வாங்கணும். தப்பு கிடையாது. பிரியமானவர்களே, ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருக்கிறதுனால ஃபேமிலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கனவு காணாதீங்க. திஸ் இஸ் த லீஸ்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் மேரேஜ். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடைசி காரியமாக இது இருக்கலாம். என்னது? உங்கள் அழகுபடுத்திக்கிறது, அழகான வஸ்திரங்களை உடுத்தி கொள்வது, வீட்டை அலங்கரிக்கிறது, நம்முடைய மண்டபங்களை அலங்கரிக்கிறது, ஸ்டேஜ் டெக்கரேஷன், பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. இதெல்லாம் லாஸ்ட். இதெல்லாம் என்னன்னா, ஒரு வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு ஃபைனலாக ஒரு பெயிண்ட் ஜாப் பண்ணுவாங்க பாருங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பெயிண்ட் மேலே வீடு நிற்காது. ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்ன உடனே யாருங்க முதல்ல போயிட்டு என்ன கலரில் பெயிண்ட் வாங்கலாம் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. தட்ஸ் த லாஸ்ட் திங். அது கடைசி காரியம். ஃபைனலாக பாருங்க, நம்ம வீடுகள்லாம் இப்போல்லாம் வந்து நான் வீடு நிறைய பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க இன்டீரியர்ஸோடு சேர்ந்து பண்ணுறாங்க. முன்னால் அதெல்லாம் கிடையாது. இன்டீரியர்ன்றது பெயிண்ட் தான் இன்டீரியர். இப்போ ஃபால் சீலிங்ன்றாங்க, கபர்ட்ஸ்ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வருது தெரியுமா? அத்தனை சிவில் ஒர்க்கு முடித்த பிறகு தான் ஃபைனல் தான் இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம். ஆனால் நிறைய பேர் இப்போ கல்யாணம்னு பேசின உடனே முதல்ல எதை வாங்குறாங்கன்னா ஃபிட்டிங் தான் வாங்குறாங்க. முதல்ல பெயிண்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க. they want to show that they are looking more beautiful. தங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, தங்கள் வீடு அழகாக இருக்குது, இதில் கவனம் செலுத்துகிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் வெற்றி உள்ளதாய் மாற வேண்டுமானால், ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்க ஆரம்பித்த போது, ஏவாளை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா தேவ சாயல்ல, தேவனுடைய ரூபத்தின்படி அவங்கள சிருஷ்டித்தார். பின்பு தான் அவங்கள 2 பேரையும் ஒன்றா கொண்டு வந்தார். நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம ரெடி பண்ணாமல் திருமண வாழ்க்கை, நம்ம கட்டப்போகிற வீடு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வியை தான் நம்ம கண்டுபிடிக்கும். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் யுவர் மேரேஜ், இஃப் யூ வாண்ட் டு கெட் ரெடி ஃபார் மேரேஜ், திருமணத்துக்காக நீங்கள் ரெடி ஆகணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற புடவை, ட்ரெஸ்ஸு, நீங்கள் வாங்குகிற பொருட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மிகுந்த அதிகமான நேரத்தையும் கவனத்தையும் பொழுதையும் எதில் செலவழிக்கணும்னா, இன் த மேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய இருதயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மாற்றங்களை நாம் ரெடி பண்ணணும். புத்தி சரியில்லாமல் வீட்டை வந்து கட்ட முடியாது. திரும்ப சொல்றேன், நம்முடைய மனம் புதிதாகாமல் வீட்டை ஜெயமாய் கட்ட முடியாது. நீங்க ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பையனா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நீங்க 2 பேருக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும் தெரியுமா? ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஜீசஸ். இயேசுவை போல நான் மாற வேண்டும், அவருடைய சுபாவங்கள் எனக்கு வேண்டும்,
என் குணம் அருமையான குணமா மாறணும். நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, உங்க ஃபேமிலி ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உள்ள இருக்கிற குணம் எல்லாம் பொல்லாததா இருக்குமானால் நீங்க உலகத்துல கோடீஸ்வர ஒரு திருமணத்தை கூட நடத்தி காமிச்சா கூட அது முடிவு ஜெயமாக முடியாது. எதற்காக இயேசு வந்தார்னா, ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கின கர்த்தர் அந்த சாயலின் ரூபத்தையும் அந்த மகிமை இழந்து போன மனுஷனுக்கு மீண்டும் மகிமையை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தார். அவர் சொல்லுகிறார், நீங்க இழந்துட்டீங்க, இதெல்லாம் பரிசுத்தத்தை இழந்துட்டீங்க, பூரணத்தை இழந்துட்டீங்க. உங்கள் பிதா எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் எப்படி மாறுங்க, பூரண சர்க்குணராய் மாறுங்க. மேரேஜை கான்டெம்ப்ளேட் பண்ற எல்லாருக்கும் நான் மிகுந்த தாழ்மையாக சொல்றேன், ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் மேட்டர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் கேரக்டர். சிலருடைய லைஃப்ல சில ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரெட் ஃபிளாகை அவங்க சொந்த அப்பா அம்மாவே சுட்டி காமிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப கோபம் வருது, நீ ரொம்ப கோவப்படுற, கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுல போய் கை வைக்காம நீங்க போய் அலங்கரிக்கிறதுலையும் ஆர்ப்பாட்டமா குடும்பத்தை கல்யாணத்தை நடத்துறதுலையும் நீங்க கவனம் செலுத்திட்டு கோபத்தை கையாளாம போனீங்கன்னா மேடையிலே அடி வாங்க பொண்ணுங்களா இருக்காங்க தெரியுமா? மேடையிலே, திருமண மேடையிலே அடி வாங்கின பொண்ணுங்க இருக்காங்க. ஏன்னா இவன் எல்லா டெக்கரேஷனையும் பண்ணாங்க, ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணான். எதை ஆயத்தம் பண்ணல? அங்கே எல்லாத்தையும் நீயும் நீ ஆச்சு, உன் குடும்பம் ஆச்சு, போயா அப்படின்னு விட்டு போன பெண்கள் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இவனோட நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன்னா இவர் சூட் ரொம்ப நல்லா இருக்குது, ஆள் சூட்டு போட்டு சும்மா ஜம்முன்னு நிற்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிற குணம் எப்படி இருக்கு? பொல்லாத குணம். Are you getting ready for marriage? Are you really serious about building a family? Start working on your character. சில பேர் உங்க நண்பர்களோடு நீங்க சுற்றி வருவீங்க, கிளாஸ் ரூம்ல இருப்பீங்க, நிறைய பேர் உங்க ரெட் ஃபிளாக்ஸ் காமிச்சிருப்பாங்க. உனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நீ உன் வேலையில் ஜாக்கிரதையா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நீ யாரையுமே சட்டை பண்ணுறதில்ல, நீ யாருக்குமே அன்பு காட்டுறதில்ல, நீ பகிர்ந்து கொடுக்குற சுபாவம் உனக்கு இல்லை, நீ விருந்தோம்பல் செய்கிறதில்ல, யூ ஆர் வெரி செல்ஃபிஷ், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? ஐ டெல் யூ, உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் பேசுவார். அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க டைம் எடுத்து நீங்கள் உங்கள் பழைய குணங்கள் சுபாவங்கள் எல்லாம் நீங்க களைஞ்சிட்டு நீங்க மறுரூபமாகல அப்படின்னா நீங்க ஒரு சிறந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப மாட்டீங்க. ஒர்க் ஆன் யுவர் இன்னர் லைஃப். ட்ரை பிகமிங் மோர் லைக் ஜீசஸ். இயேசுவை போல மாறுங்க. என்னன்னா பவுல் இதை குறித்து பேசணும் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பா இருங்க. எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவும் சபையாகிய தன்னுடைய மனவாட்டியை சுத்திகரிக்கிறதுக்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அவரை பாருங்க, அவரை மாடல் பண்ணுங்க. அதுதான் நான் முதல் குறிப்பு நான் சொன்னேன், become a replica of the creator. If you don't become a replica of the creator, சிருஷ்டிகரை போல நீங்கள் மாறாவிட்டால் சிறந்த குடும்பத்தை கட்ட முடியாது. இப்போ திருமணம் பண்ண போறவங்களுக்கு இது பேசுனேன். திருமணம் பண்ணவங்க என்ன செய்யறது? நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கணவனாக என் வாழ்க்கையில் புத்தியே சரியில்லைப்பா சார், வீட்டில் கட்ட சொன்னாங்க கட்டிட்டேன். மனைவியாக நீங்கள் சொல்லலாம். சில பேர் இதெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, படிச்சிருக்காரா, பிடிச்சிருக்கான், கட்டிக்கோன்ட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பேக்கேஜ் ரெண்டு பேரும் எந்தோட வந்தாங்கன்னு கேட்டால் கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, விரோதம், எல்லா பேக்கேஜோடு உள்ள இறங்கினாங்க. இறங்குனா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு வீடு. ஒரு நாள் யானை சர்க்கஸாக இருக்கு, ஒரு நாள் புலி வேஷமாக இருக்கு, ஒரு நாள் கரடி வேஷமாக இருக்கு. சர்க்கஸ் தான் இது. இந்த சர்க்கஸை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இப்போ சுற்றி நிற்கிறாங்க. சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, சபை பார்க்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே.
இந்த சர்க்கஸ் ஏன் வந்துச்சுன்னா, உள்ள போனது எல்லாம் என்னதான்? மிருக குணம். குணம் மாறல. மாப்பிள்ளை எதை பார்த்தாருன்னா, பொண்ணுடைய சிரிப்பை பார்த்தாரு, பல்லழகை பார்த்தாரு. பொண்ணு எதை பார்த்துச்சுன்னா, மாப்பிள்ளையுடைய ஹைட்டை பார்த்துச்சு, மாப்பிள்ளையினுடைய சம்பளத்தை பார்த்துச்சு, மாப்பிள்ளையினுடைய பின்னணியெல்லாம் பார்த்துச்சு. ஆனால் மாப்பிள்ளைக்கு உள்ள இருக்கிறத யாரும் என்ன பண்ணலை? அங்க உள்ள எல்லா பொல்லாத குணம் ஃபுல் பேக்கேஜோட இருக்கு. அந்த பேக்கேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டால், புது கொடுத்தனம் போகும்போது எல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும். ஐயோயோ ஐயோயோ, என்னங்க ஒரு வாயிலேருந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை வருது? அது பேக்கேஜ் ஏற்கனவே வந்திருக்கேன். உள்ள கூட வரும்போதே, வீடு மாற்றும் போதே சேர்ந்து தான் வந்துச்சு அந்த பேக்கேஜ். அதில் மாற்றம் இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா திறக்க 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா, தேர் ஒன்லி எண்டிங் அப் ஹர்ட்டிங் ஈச் அதர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவதே அவர்கள் தொழிலாக மாறிவிட்டது. அதுதான் பொழுதுபோக்கு. காலைல எழுந்த ரேடியோ, ஸ்டார்ட் பண்ண ரேடியோ நைட் வரைக்கும் மூட மாட்டேங்குது. இவங்க எப்போ நிம்மதியாக இருப்பாங்கன்னா, தூங்கும் போது தான் நிம்மதியாக இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் யூத்தனேஷியான்னு ஒன்று சொல்லுவாங்க. யூத்தனேஷியானா மயக்க ஊசி போட்டு ஆளை காலி பண்ணுறது. அதை போல் நிறைய குடும்பங்களில் சமாதானம் வேண்டுமானா 2 பேருக்கு ஒரு ஊசி போட்டு தூங்க வச்சிட்டிங்கன்னா குடும்பம் சமாதானமாக இருக்கும். முழிச்சாங்க, ஒரே ஓலம்தான், ஒரே ரகளை தான். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொன்றும் உள்ள இருக்கிற அத்தனை குணமும் என்ன பண்ணுது? வெளியே. You've done an excellent paint job. வெளியில் அழகாக வண்ணம் பூசிட்டோம், ஆனால் எதுக்குள்ள கையை வைக்கல? சுபாவத்துக்குள்ள. ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க இன்னைக்கு. என்னையே அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு, பஸ்ன்ற மாதிரி இருக்கா? அழகு, சௌந்தரியம், இதில் கவனம் செலுத்திட்டு மேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பம் நிலை நிற்காது. முதல் மனிதனுக்கு ஆண்டவர் குடும்பத்தை ஸ்தாபித்து கொடுக்கும்போது முதல்ல அவன் எப்படி சிருஷ்டித்தார்னா, என்ன போல நீ மாறு, என்ன போல இரு. தேவ சாயலின் படியும் தேவனுடைய ரூபத்தின் படியும் ஆணும் பெண்ணுமாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். இதை நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் பாருங்க, சில பேர் ஏற்கனவே குடும்பம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஆனால் வீடு வந்து நிறைய கிராக் விடுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல லீக் ஆகுது, ஒரு இடத்துல கிராக் விட்டுருச்சு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரையான் பிடிச்சி நிற்கிது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், ஃபால்ட் வருது, என்னென்னமோ பிரச்சனை, தர வெடிக்குது, எல்லாம் வருது. இது வந்து நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் வருதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் நினைப்பீங்க, இன்னொரு கோட் ஆஃப் பெயிண்ட் அடிச்சாலாம் சரியாக போயிடும்? ரொம்ப லீக் ஆகுது, பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சரியாயிடும் யாராவது சொல்லுவாங்களா? இங்கே பாருப்பா, கவனிங்க. நிறைய குடும்பங்களில் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன், சில மாப்பிள்ளைகள் வந்து பெண்ணிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ என்னோட தொடர்ந்து குடும்பம் நடத்தணும்னா போய் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வான்றாங்க. 5 lakhs போய் வாங்கிட்டு வா, 10 லட்சம் வாங்கிட்டு வா. நீங்கள் நினைக்கிறீங்களா 5 லட்சம் கொடுத்த உடனே இந்த குடும்பம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. 5 இல்லைங்க, 50 லட்சம் கொடுத்தாலும், ஏன் 5 கோடி கொடுத்தா கூட இந்த குடும்பம் உருப்படாது. ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்து காசில் இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குன்னா மனசில் இருக்குது. இங்கே ஹார்ட் வந்து கரப்டட், ஹார்ட் வந்து ஃபுல்லாகவே பண ஆசையில் நிறைஞ்ச பிறகு எவ்வளோ கொடுத்தாலும் கண்கள் காண்கிறதுனால திருப்தி ஆகாது, செவிகள் கேட்கறதுனால திருப்தி ஆகாது. நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த மொத்த குடும்பத்துக்குமே பிரச்சனை 5 லட்சம்னு. இதுக்கு இதை தெரியாமல் நிறைய அப்பா அம்மா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பையனை ஏவி விட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பொருளை வாங்கிட்டு வா, பைக்கை வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வா, இன்னும் நிறைய நகையை போட சொல்லு, இத்தனை கிலோ போட சொல்லு, இத்தனை சவரன் போட. ஏங்க தலையிலேருந்து கால் வலிக்கும் உங்களுக்கு போட்டு விட்டா கூட நீங்கள் மாற போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் பிரச்சனை வந்து பண பிரச்சனைங்க. இது வந்து ஆழமான பண ஆசையில் உங்கள் வாழ்க்கை மாட்டிச்சு. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் சிறந்த ஒரு குடும்பத்தை என்ன செய்ய போகிறது இல்லை. சமீபத்தில் நான் சொல்கிறக்க ரொம்ப வருத்தப்படுறேன், நீண்ட வாரங்களாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை பற்றி எல்லாரும் பேசுனாங்க தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரன் தன் மகளை வந்து கட்டி கொடுத்ததை பற்றி நம்ம படித்தோம். அந்த பையனுக்கு வந்து அவங்க கொடுத்தது எத்தனையோ கிலோ கோல்டு, எத்தனையோ கோடி கொடுத்தாங்க.
விலை உயர்ந்த ஒரு கார் வந்து கொடுத்தாங்க, வீடு ஆஸ்தி என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து ஒரு சில வாரங்கள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டா. அவ என்ன அழுதா தெரியுமா? அந்த அவங்க அப்பாட்ட வந்து வாய்ஸ் நோட்ல என்ன போட்டு அழுதுருந்தான்னு சொன்னா, என்னால் இங்க வாழ முடியாதுப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த பையனை நான் ரொம்ப நம்பிட்டேன், அவங்க நல்லவங்க இல்லப்பா, இத்தனை கோடி கொடுத்தும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமாங்க? ஆள் யாரா இல்லை, நல்ல ஆளு. புரியுதாங்க நான் சொல்றது? நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா குடும்ப பிரச்சனை சரியாயிடும், சொந்த வீடு வாங்கிட்டா பிரச்சனை சரியாயிடும். இல்லப்பா, சொந்த வீடு இருக்கணும் கூட அவசியம், ரோட்ல கூட ஒருத்தன் வாழலாம். புரியுதா? உங்க மனைவி நல்லா சமைச்சிட்டான்னா என் குடும்பம் சிறப்பாயிடும் சில பேர் நினைக்கிறீங்க. சாப்பாடு பெரிய பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் போய் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மனைவியை விட அழகாக சமைச்சு நல்ல ருசியாக சமைச்சு வகை வகையாக சமைச்சு போடுறதுக்கு ஹோட்டல் இருக்குது. ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், சாப்பாடு வாய்க்கு வந்துடும். பிரச்சனை வந்து சாப்பாட்டில் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க என் மனைவி சரியாக சமைச்சிருந்தா நான் ஒழுங்காக குடும்பம் நடத்திப்பேன். உன் பிரச்சனை அது, இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உனக்கு சகிப்பு இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு அன்பு இல்லாமல் போயிடுச்சு, இரக்கம் இல்லாமல் போயிடுச்சு. உன்னுடைய குணம் கெட்டு போனதுனால நீ நிறைய பிரச்சனைகளை காண்பிக்கிற. பட் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது செயல்பட எதுவுமே நீங்க செய்ய முடியாது until the real thing has to change. உள்ள இருக்கிறத மாற்றாம வெளியே என்ன நீங்க மேக்கப் பண்ணாலும் நிக்காது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எல்லாம் சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க, இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. நான் சொல்ற வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கேட்க வேணும், ரொம்ப கேட்கணும், ரொம்ப கேட்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவி கேட்கணும். உங்க குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சம்பாரிச்சு, இவ்வளவு சேர்த்து, இவ்வளவு கட்டி, இவ்வளவு வாங்கி, இவ்வளவு அனுபவிச்சு கூட இவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்தில் வருதுன்னா, என் நேச்சர், என் கேரக்டர் ஆண்டவரை போல மாறாம நான் இன்னும் மாம்ச சுபாவம் உள்ளவனாய், அல்லது அந்த பேதுரு சொல்லுகிறது போல முன்னே அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்து கொண்டிருக்கிறேனா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, அதுல இருந்து வெளியே வாங்க. புத்தி மாறணுங்க, குணம் மாறணும். நம்முடைய குணம் இயேசுவை போல மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை போல மனம் மாறிடுச்சுன்னா குடும்பம் பரலோகம் மாதிரி மாறிடும். எல்லாரும் என் பின்னால திரும்ப சொல்லுங்க, இயேசுவை போல மனம் மாறிச்சுன்னா வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். வீடு நீங்க பரலோகம் மாதிரி அழகா கட்டி வச்சாலும் உள்ள இருக்கிற ஆள் பிசாசா இருந்தா அது பரலோகமா இருக்குமா? இருக்காதுங்க. மனம் இயேசுவை போல மாறினால் நீங்க வாழ்றது குடிசையா இருந்தாலும் பரலோகமா மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என் மனசு மாறின ஆண்டவர் உம்மை போல மாற்றுங்க. ஒரு அருமையான பாடல் உண்டு, உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பி என்னை உம்மை போல மாற்று. இந்த ஒரு வரிய ஒரு ஜெபமா பாடுங்க. திருமணம் செய்ய போற பிள்ளைங்க தயவுசெய்து இப்படி உண்மையை உணர்ந்து பாடுங்க. திருமணம் செஞ்சவங்க இதை உண்மையா பாடுங்க. மாற்றம் வேற எங்கேயும் இல்லை, என் உள்ளத்துல தேவை. என் ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே, என் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மறுரூபத்தை தாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என் பையனுக்கு வயசாயிடுச்சுங்க, என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்றீங்க. வயசானது நல்லதுதான், ஆனா வயசாகனது மாத்திரம் குடும்பத்தை ஜெயமா நடத்திட முடியாது. சொல்ல முடியுமாங்க? 20 வயசு அவருக்கு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியல, 40 வயசு தான் நல்லா நடத்துவாருன்னு சொல்ல முடியுமா? ஆள் வளரும், ஆனா எது வளராம இருக்கலாம்? மனசுல வளர்ச்சியோ முதிர்ச்சி இல்லாமலே ஒருத்தங்க 60 வயசு கூட ஆகலாம். மாற வேண்டியது என்னது? ஹார்ட். உம்மை போலாக்கும். இது ஒரு ஜெபமாக இந்த 2 வரிய சேர்ந்து பாடுங்க. உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போல் ஆக்கும், உள்ளத்தை
உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். இந்த வரி அவங்க டைரியில் எழுதுங்களேன். உம்மை போலாக்கும். எழுதுங்க எழுதுங்க. சில பேருக்கு பாட்டு தெரியலன்னு நினைக்கிறீங்க, எழுதுங்க, நல்லா எழுதுங்க. எழுதிட்டு அதை பார்த்தாது பாடுங்க. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போல் ஆக்கும். எழுதுங்க. இது நம்முடைய ஜெபமாக, நம்முடைய வேண்டுதலாக இருக்கட்டும். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். அடுத்த வரி, உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை யாரை போல மாற்றும்? சொல்லுங்க. உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். பாடலாமா? எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? இன்னும் எழுதிட்டு இருக்கேன் பாஸ்டர்ன்றவங்க மட்டும் ஒரு கை உயர்த்துங்க, லெஃப்ட் ஹேண்ட் உயர்த்துங்க. பாருங்க, எழுதுங்க, சீக்கிரமா எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போல். பாடலாமா? உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். ஆங்கிலத்தில் பாடலாம். Make me more like thee, make me more like thee. Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart, give me a heart that's filled with love and make me more like thee. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை போல, உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால், உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால், உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். ஒரு வார்த்தை நம்ம மனசுல ஆழமா பதியட்டும். என் வீடை கட்டணுமா? I need a heart transformation. என் மனம் மாறணும். என் இருதயம் மாறாம என் இல்லம் மாற போறதில்ல. என் குணம் மாறாம என் குடும்பம் மாற போறது. What are the red flags in my life? என் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான குணங்கள், சுபாவங்கள் மேலோங்கி நிக்கிறது எதெல்லாம்? சில பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அக்செப்டட் வேல்யூன்னு ஒரு பக்கம் இருக்கும், ஆப்டிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம ரியல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதில் போட்டிருக்கோம் ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோ இருக்கணும், 80 to 90 இருக்கணும்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வண்டி எவ்வளோ ஓடிட்டு இருக்கோம்னா 220 250 ஓடிட்டு இருக்கும். வெளியே தெரியவே தெரியாது, எல்லா ரத்தமும் சிவப்பாக தான் இருக்கும். டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் உள்ள அண்ணனுக்கு என்ன ஓடி இருக்கும். சுகர் பாட்டுக்கு இருக்கும். சிலருக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பலவிதமான கொழுப்பு இருக்கு. அதுல போட்டிருப்பாங்க TSH, அந்த எச், இந்த எச், இந்த எச் எல்லாம் ஜாஸ்தி. சிலருக்கு பார்த்தா உப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ண காரம் ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பொறுமை லெவல்லாம் சுத்தமா 0ல இருக்கும். பொறுமையே கிடையாது. கோபம் உச்ச கட்டத்தில் மூக்கு மேல இருக்கும் கோபம். டெஸ்ட் பண்ணுங்க. இயேசுவினுடைய லெவல் எவ்வளோ, என் லெவல் எவ்வளோ. நம்ம ரத்தத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எத்தனை டாக்டர்கிட்ட போய் சரி பண்றோங்க?
ஐயோ சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால டாக்டரை பார்த்து மாத்திரை போடு, ஊசியை போடு, என்னென்ன முயற்சி எடுக்கிறோம். சில பேர் இதே தான் ஆராய்ச்சியாக உட்காந்துருக்காங்க. டாக்டரை பார்த்தேன் சரிப்படல, சித்தா போலான் இருக்கேன். ஒருத்தர் யுனானி போக சொன்னாங்க. ஒருத்தர் அந்த என்னது ஒருத்தர் சொல்றார், குதிங்கால நில்லுங்க பாஸ்டர்ன்றார் என்கிட்ட. குதிங்கால் அப்படி நில்லுங்க பாஸ்டர், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா அவர் ரிசர்ச் பண்ணாராம். ரிசர்ச் பண்ணி இதனால எவ்வளோ சுகம் உண்டாகுது. அவரை சேலஞ்ச் பண்ணல, பட் ஒருத்தருடைய சுகத்துக்காக என்னெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க, உடம்புக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்றாங்க. நம்ம மனசை எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய குணத்துக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம். எத்தனை யூடியூப் வீடியோங்க இன்னைக்கு, எத்தனை ஆயிரமா மாசம் செலவு பண்ணி நம்முடைய உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு, வியாதிகளை போக்குறதுக்கு, நம்முடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம செலவழிக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு மாதம் 5000 ரூபாய் நம்ம பவுடர் வாங்கி குடிச்சிட்டாப்புல குடும்பம் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பவுடர்னா குடிங்க, ஜூஸ்னா குடிங்க, நீங்கள் என்னென்ன சாப்பிடுங்க, ஃபாஸ்டிங்னா எடுங்க, நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க, பின்னால் சாப்பிடுங்க, குடும்பத்தை ஒன்றும் அது சரி பண்ணாது, உடம்பை சரி பண்ணும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற குணங்களுக்கு நாம கவனம் செலுத்தி ஒரு மறுரூபத்திற்குள்ள போய் இயேசுவை போல நம்ம மாறாவிட்டால் நம்ம வீடுகள் பிழைக்கவே பிழைக்காது. மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்குனார்னா, மிருகத்தை போல உண்டாக்கல. அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா மிருகத்தை உண்டாக்கினார். வகை வகையா மீன், வகை வகையா மிருகம், வகை வகையா ஊரும் பிராணி, பறக்கிற பறவை எல்லாம் உண்டாக்குனாரு. மனுஷனை உண்டாக்கும் போது எப்படின்னா உண்டாயிட்டு போ அப்படின்னு விடல, என்ன மாதிரி இரு, பி லைக் மீ, என்னை போல. சொல்லுங்க, யாரை போல இருக்கணும்? 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றுன்னு சொல்லுங்க. மேக் மீ லைக் ஜீசஸ். இயேசுவை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்க. இயேசுவை போல மாறிட்டோம்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் become a replica of the creator to build a great home. நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். 2வது எழுதுங்க, bear rule over the circumstances. சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்யுங்கள். நல்ல குடும்பத்தை நடத்த விரும்புகிறவர்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது முக்கியமான பாடம், bear rule over the circumstances. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் கவுன்சிலிங் தான், இன்னைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கூட எடுத்துக்கலாம், நீங்க போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் சம்திங் தட் த வேர்ட் ஆஃப் காட் டீச்சஸ் அஸ். இன்னைக்கு திருமண ஆலோசனை மாதிரியே இருக்கலாம், குடும்ப ஆலோசனையா இருக்கலாம், நல்லதுதான். நம்முடைய குடும்பமாகிய வீட்டை கட்டுறதுக்கு 2வது ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய இடம் என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் மேல் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். வாசிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் 2வது பகுதியை கவனிக்க போறோம். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள்னா ஆதாம் ஏவாள், அவர்கள் வாசிங்கப்போம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன செய்யணும்? ஆளக்கடவர்கள். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை, இன்னொரு முறை சொல்லுங்க, என்ன செய்யணுமா? அதை கீழ்ப்படுத்தணும். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் வாசிங்க இப்போ ஆண்டு கொள்ளுங்கள். 3 வார்த்தை எழுதுங்களேன், கீழே மடமடன்னு எழுதுங்க. இது உங்களுக்கு தேவையான வார்த்தைகள். முதலாவது ஆள வேண்டும் அல்லது ஆள கடவீர்கள் எழுதுங்க. அது எங்க இருக்கு? 26ஆம் வசனத்தில் 2வது பகுதியில் ஆள கடவீர்கள். You can have dominion, having dominion, ஆள கடவீர்கள். அடுத்தது 28ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை, கீழ்ப்படுத்துங்கள். கீழ்ப்படுத்துங்கள், subdue it, கீழ்ப்படுத்துங்கள். 3வது வார்த்தை அதே 28ஆம் வசனத்தில் ஆண்டு கொள்ளுங்கள். எழுதுனீங்களா? 3 வார்த்தை எழுதுங்க. ஆண்டு கொள்ளுங்கள், rule over it, have dominion, subdue it, rule over it. 3 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ஆளக்கடவீர்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். இப்படி சொல்லுங்களேன். ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்கணும்னா
சூழ்நிலைகளின் மேல நம்ம ஆளுகை எடுக்கணும். அதுக்கு 3 வார்த்தை: ஆள வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். சொல்லுங்களேன். ஆள வேண்டும். சொல்லுங்கப்பா, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது ஆள வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். இதுல என்ன பாஸ்டர் இருக்கு அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப முக்கியம். See, to build a great family, ஆண்டவர் முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இந்த மேண்டேட்டை கொடுத்து அவங்கள திருமண வாழ்க்கைக்கு அவங்கள இணைச்சு நடத்தும் போது அவங்களுக்கு முதலாவது பணித்த ஒரு மேண்டேட், அவங்களுக்கு கொடுத்த ஒரு பணி என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார். bring it under control. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும். 2 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். ஆளணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை ஆண்டு கொள்ளணும், எதை ஆளுகை செய்யணும்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்களேன். 28ஆம் வசனம் பாருங்க. சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவை, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை. சரி, அதே மாதிரி 26ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் அதே தான் சொல்றாரு. சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள். அப்போ மனுஷனுக்கு ஆண்டர் ஆடு மாடு மேய்க்கிறதையும் இந்த ஃபிஷ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதையுமா ஆண்டர் வேலையை கொடுத்தாரு? அப்படி எடுத்துக்கிறதா? அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஆளுகை செய்கிறது இது எல்லாத்தையும் ஆண்டுகிடுங்க அப்படின்னு சொன்னாரு. வாட் டஸ் இட் மீன்? அப்போ இந்த அனிமல் கிங்டம் சொல்றாங்களே, காட்டுக்கு ராஜா சிங்கம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சிங்கம் ஆண்டு வச்சிருக்கிறாரா? எல்லா நாயையும் எல்லா மாடையும் மிருகத்தையும் எல்லாத்தையும் ஆண்டுகிடுங்கப்பா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுவா சொன்னாரு? வாட் இஸ் ஹி டாக்கிங் அப்பா? இதை விளக்குறதுக்கு 29ஆம் வசனம் வரும். எப்படி ஆளுகை செய்யணும், எந்தெந்த ஏரியா ஆளுகை செய்யணும்னு சொல்றாரு. கவனிக்கிறவங்களும் ராமின்னு சொல்லுங்க. சரி, புரியுதா எல்லாருக்கும் நான் பேசுறது? அல்ல தலைக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்கா? புரியுது நினைக்கிறேன் இல்லையா? சரி, வெரி குட். 29ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன். This is the key to understanding authority. இந்த ரூலர்ஷிப், அத்தாரிட்டி, டொமினியன், ஆளுகை, ஆண்டு கொள்ளுதல், கீழ்ப்படுத்துதல், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சாவி எங்க இருக்குன்னா 29ஆம் வசனத்தில் இருக்கு. 29:30 என்ன தெரியுமா? மிருகங்களை ஆளுகை செய்யறது, பூமி ஆளுகை செய்யறதுன்றது பேசிக்கலா ஆகார விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றாரு. ஆகாரத்தை ஆண்டு கொள்ளணும். அவர் சொல்றாரு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இந்த சப்ஜெக்ட் 2 வகையான சாப்பாடை பற்றி பேசுறாரு. உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்க. 29ஆம் வசனத்துல மனுஷனுக்கு கொடுத்த சாப்பாடை பற்றி பேசுறாரு. என்ன மனுஷனுக்கு கொடுத்தாரா? விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு, திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லணும், நீங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும். வாசிங்க. விதை தரும் சகலவித பூண்டு, விதை தரும். சரி, அப்போ இதுல எனி ஃப்ரூட், எனி ஹர்ப் தட் ஹேஸ் அ சீட், அது உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனா நீங்க மிருகங்களுக்கு கொடுத்ததை பாருங்களேன். 30ஆம் வசனத்துல சகல மிருக ஜீவனும், ஆகாயத்தோட சகல பறவைகளும், பூமி மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும். அதுல ஏதாவது விதைன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல. இது எப்படி சொல்லலாம்? All the seeded ones was for man, seedless was for the animals. விதை உள்ள பூண்டு, விதை உள்ள எல்லா கனிகளும் மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கிட்டு, விதை இல்லாத பூண்டுகள், விதை இல்லாத புல், இது எல்லாத்தையும் யாரு கொடுத்தாருன்னா மிருகங்களுக்குன்னு கொடுத்தார். சொல்லிட்டு சொல்றாரு, இதை கரெக்டா ஆண்டுகொள், இதை மேனேஜ் பண்ணு, இதை கரெக்டா நீ பேலன்ஸ் பண்ணு. அப்பதான் நீ என்னவா மாற முடியும் அப்படின்னா, நீ உன் குடும்பத்தை நடத்தி ஆளுகை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்துறதுக்கு பேசிக்கான டெனன்ஸை கொடுக்குறாரு.
நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோவிங் த கிராஸ் மனுஷனுக்கு கொடுக்கல வேலை. புல்லெல்லாம் நீ பதப்படுத்தி பத்திரமா வை. நீங்க ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7லேருந்து 9 படிச்சீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை பூமியிலிருந்து உருவாக்கினாரு, ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினாரு. 8ஆம் வசனத்துல கிழக்கிலே அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த உண்டாக்கின தோட்டத்தில் மனுஷனை வைத்தார். அதுல 9ஆம் வசனம் பாருங்க, புசிப்புக்கும் பார்வைக்கும் நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சமாக வைத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். அந்த தோட்டம் ஃபுல்லா யாருக்குன்னு சொன்னா மனுஷனுக்கு மட்டும்தான். அதுல என்னெல்லாம் வச்சிருந்தாருன்னா, வெறும் விருட்சங்கள், விதை உண்டான விருட்சங்கள், அதெல்லாம் நிறைச்சு அதை நீ என்ன பண்ணணும், பண்படுத்தணும், அதை நீ காக்க வேண்டும். பாருங்க, புல்லை யாரும் பண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் டெய்லி காலையில் எழுந்துச்சு புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். காட்டு செடி, நம்ம ஊர்ல இந்த கருவாலி மரம்னு ஒன்று இருக்குல்ல, முள்ளு செடி, எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு போய் தண்ணி எடுத்துன்னு அதில் ஊத்திட்டு இருக்கீங்க? அதுக்கு டெண்டிங்கே தேவையில்லை. அதை யாரும் விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை யாரும் பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு வளரும், தானா வளருங்க. இந்த தானா வளர்றதெல்லாம் யாருக்கா வச்சிருக்காரா? மிருகத்துக்கு வச்சிருக்காரு. ஆனா மனுஷனுக்குன்னு வரும்போது அவர் சொல்றாரு, விதை உள்ள கனி உனக்கு, விதை உள்ள கீரை எல்லாம் உனக்கு. ஹெர்ப்ஸ் வித் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ். இந்த சீட் என்னன்னு சொன்னா தானா விளையாது. அது எப்படி வரும்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 8:22 வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 8:22, பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்குமா? ஆமா, அதுல 4 காரியம் போட்டிருக்கு. விதைப்பு, அறுப்பு, சீதளம், உஷ்ணம், கோடை காலம், மாரி காலம், பகல் இரவு, ஒளிவதில்லைன்னாரு. நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பூமி இருக்கிற நாள் வரைக்கும் என்ன இருக்கணும்? விதைப்பு இருக்கணும், அறுப்பு இருக்கணும். நல்லா கவனிங்க. எங்கேயாவது ஒரு மிருகம் போய் விதைச்சு அறுவடை செஞ்சு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல நிறைய மாடுகள் இருக்கு இல்லையா, ஆடுகள் இருக்கு, இதெல்லாம் புல் தான் மேயுது. என்னைக்காவது காலில் போய் ஐயோ நம்ம புல் சாப்பிடணும், நம்ம தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு ஓடுதா? எங்கேயாவது புல்லை நட்டு வைக்குதா? கிடையாது. புல்லெல்லாம் பச்சையா இருக்கு. வயல்ல விளையிற தானியங்களும் எப்படிதான் இருக்கு? வயல்வெளி எப்படி இருக்குங்க? ஃபீல்டு எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கும். ஐயோ பச்சையா புல் இருக்கு, இதே நம்ம சாப்பிடலான்னு மனுஷன் எடுத்து சாப்பிடுவானாங்க? சாப்பிட மாட்டான். அவன் எதை சாப்பிடுவானா? எதை விதைக்கிறானோ அதை தான் சாப்பிடுவான். நல்லா கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனுஷனாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா, முதல்ல சொன்னேன், தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவங்க தான் குடும்பத்தை நடத்த முடியும். ரெண்டாவது, தேவன் அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிற வைகளை ஆளுகை செய்து சூழ்நிலைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தானாக விளையும்னு எதிர்பார்க்காம, விதைக்க வேண்டிய காலத்தில் விதைச்சிட்டு அறுக்க வேண்டிய காலத்தில் அறுக்கிறதுக்கு சூழ்நிலைகளை தன் கையில வச்சிருக்கிறவன் தான் குடும்பத்தை நடத்த முடியும். சொன்னது புரிஞ்சுதுன்றவங்க ராமேன்னு சொல்லுங்க. என்ன புரிஞ்சுது? ஒன்றும் புரியலையா? திரும்ப சொல்றேன். யார் ஒரு குடும்பத்தை சிறப்பாய் நடத்த முடியும்னா, விதைக்க வேண்டிய காலத்தில் விதைத்து அறுக்க வேண்டிய காலத்தில் அறுத்து தன்னுடைய சூழ்நிலைகள் மேல் உத்தரவாதம் உள்ளவர்கள் தான் குடும்பத்தை நடத்த முடியும். புல்லு சாப்பிட்ற ஆள் எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னேன்? ஆமா, புல்லு சாப்பிட்டு வாழலாம்னு நினைக்கிறவங்களாம் குடும்பம் நடத்த முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த உத்தரவாதமே எடுக்காம தானா விளையிறதெல்லாம் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம் நினைக்கிற ஆளுங்க குடும்பத்தை நடத்த முடியாது. You have to take rulership over your life. நான் நினைக்கிறேன், குடும்பத்தில் வளர்ற பிள்ளைங்க கூட இப்போ எந்த அளவுக்கு பேம்பர் ஆயிட்டாங்கன்னா, வேலைக்கே போக வேணாம், எந்த வேலையுமே செய்ய வேணாம், எல்லாம் அப்பா அம்மா ஓசியா கொடுத்துட்றாங்களா, அதனால நம்ம ஜாலியாக சுற்றி வர்றாங்க பிள்ளைங்க. இப்போ
அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஒரு பொறுப்பு உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது. அது ஓகே. எது வரைக்கும் தெரியுமா? நீ புருஷன் ஆகிற வரைக்கும் கூட ஓகே தான். அது ஓகே, இட்ஸ் ஓகே. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு பால் கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, உனக்கு ஒரு கூரையை கொடுத்து, உன்னை அப்பா அம்மா வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்த்து பராமரித்து வைக்கிறதெல்லாம் ஓகே. அந்த பொறுப்பை அப்பா அம்மா எடுத்துக்கிறாங்க. அது கண்டிப்பாக எடுப்பாங்க, எடுக்கணும் இல்லையா? பிள்ளைகளை போஷிக்கணும். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, இதெல்லாம் ஓகேப்பா, பிள்ளையா இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் வளருகிற வயதில் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப், யூ ஆர் நாட் ஃபிட் டு பி அ ஹஸ்பண்ட், யூ ஆர் நாட் ஃபிட் டு பி அ வைஃப். Did you get what I said? நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எடுக்க விருப்பம் இல்லாத எந்த ஒரு பையனும் திருமணத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். தன்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எடுக்காத எந்த பெண்ணும், தயவு செய்து தாழ்மையா சொல்றேன், அப்படிப்பட்ட பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கையும் கெடுத்துருவீங்க, வேற ஒருத்தரையும் கெடுத்து போடுவீங்க. உங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க மாட்டை போல புல்லு சாப்பிட்டு வாழலாம்னு நினைச்சா, ஓசியிலேயே காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சா, உங்களுக்கு குடும்பத்துக்கு சம்பந்தம் கிடையாது. குடும்பம் நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? குடும்பம் நடத்த தகுதி உள்ளவன் யாருன்னா, விதைக்கவும் அறுக்கவும் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் உத்தரவாதம் உள்ளவனா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமா, மாடு ஆடெல்லாம் வந்து கண்டபடி வளர்ற புல்ல, கண்டபடி வளர்ற செடியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும். மனுஷன் கண்டபடி வளர்றதெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டான். சாப்பிடுவானாங்க? சாப்பிட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, கரெக்டாக அந்த சீசனை பார்த்துட்டு கண்ணீரோட கொண்டு போய் விதைக்கிறான். அந்த வயலை போய் பாதுகாக்கிறான். உத்தரவாதம் உள்ளவனா இருக்கிறான். தூக்கம் இல்லாம உட்கார்ந்து பணி செய்கிறான். தன் வயல் மேல கவனமா இருக்கிறான். ஆடு மாடுகளை வளர்க்கிறான்னா இரவு பகலாக அதை வேலி எடுத்து காக்குறான். காணாமல் போனதை போய் தேடி போய் கொண்டு வர்றான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறான். அறுவடை காலத்தில் போய் தூங்குகிற சோம்பேறியா இருக்க மாட்டான். அறுவடை வந்துருச்சா உடனே போவான், போய் நின்று சேற்றில் இறங்கி போய் என்ன செய்வான்? வேலை செய்வான். உத்தரவாதம் எடுப்பான். If you don't have the attitude to take responsibility over your life, you are not going to build a great family. குடும்பத்திற்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் தான், தங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றவங்க தான் குடும்பம் நடத்த முடியும். இஷ்டத்துக்கு எழும்புறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு சுத்துறது, இஷ்டத்துக்கு வாழ்றவங்க எல்லாம் வந்து வெற்றி உள்ள குடும்பத்தை நடத்தவே முடியாது. ஏன்னா இஷ்டத்துக்கு வளர்றது தானியம் அல்ல. ஒரு கனி மரத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அதை ரொம்ப கவனிக்கணும். அது நேரம் வரும்போது அதுக்கு மருந்து அடிக்கணும், அது கரெக்டாக தண்ணி ஊற்றணும், அது வேலி அடிக்கணும், பாதுகாக்கணும், சுற்றி கொத்தணும், எரு போடணும். முள்ளு செடிக்கெல்லாம் நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புல்லுக்கெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாக வளரும், அது மாடு சாப்பிட்டு போயிடும். ஆனால் மனுஷன் சாப்பிட்ற எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப பாதுகாத்து தான் என்ன பண்ணணும்? வளர்த்து எடுக்கணும். தட் மீன்ஸ் யூ கேன் நாட் பி லெஃப்ட் டு யுவர் செல்ஃப். குடும்பம் நடத்துகிறவங்க இஷ்டத்திற்கு, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையை போல இருக்கக்கூடாது. டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இங்கே பாருப்பா, கவனிங்க, வாலிப பிள்ளைங்க கவனிங்க. இங்கே இருக்கவங்க எல்லாம் யூத்தாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஜோம் பண்ணுறேன். சில பேருக்கு இன்னும் சில மாதங்களே கல்யாணம் ஆகணும்னு ஜோம் பண்ணுறேன். இட்ஸ் ஹை டைம் ஃபார் சம் ஆஃப் யூ, ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ. இப்போ வாட் எவர் யூ டூ, மேக் ஷுர் தட் வாட் எவர் யூ டூ யூ கீப் இட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை சரியாக கைட் பண்ணுறேன், நான் சரியான ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஏதாவது கொடுங்க, ஏதாவது படிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. வாட் டு ஐ வாண்ட் டு டூ வித் மை லைஃப்? என் வாழ்க்கையை நான் என்ன செய்ய போகிறேன்? என் தரிசனம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதை என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே பாருப்பா, காலேஜுக்கு போகும்போது கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கக்கூடாது. எப்படி கண்ட்ரோல்டாக இருக்கணும். மற்றவன் ஊர் சுற்றுவான்ப்பா. காலேஜில் அவன் கொண்டு போகிறத பார்த்தீங்கன்னா இவன் படிக்க போகிற மாதிரியே இருக்காது.
அப்படி சுற்றுவான். இவன் யாருன்னா வருங்காலத்தில் நம்ம குடும்பம்லாம் நடத்தி பழைக்கிற ஆள் கிடையாது. இவன் சும்மா ஊர் சுற்றி பண்ணுறான். இது அப்படியே சுற்றி 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 வந்து கல்யாண காலத்தில் மாமனார் கொடுக்க மாட்டாரா மாமியார் கொடுக்க மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. நீ யார் தெரியுமா? தேவன் கட்ட விரும்புகிற ஒரு வீட்டை ஞானமாய் கட்ட வேண்டிய ஒரு மகன், ஒரு மகள். நீ எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஐ ஹேவ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை சர்க்கம்ஸ்டான்சஸ். படிக்க போனேன்னா படித்து நல்ல மார்க் எடுக்கணும், வாழ்க்கையில் மேன்மை அடையணும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும், நல்ல நிலைக்கு என் வாழ்க்கையை கொண்டு வரணும். எல்லாம் தானாக வரும், எல்லாம் ஓசியில் வரும்னு நினைக்கவே கூடாது. சில பேர் எக்ஸாம் கூட படிக்காமல் காலையில் எழுந்துச்சு ஜோம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதலாம்னு நினைக்கிறீங்க. இது ஆண்டவரையே பரிகாசம் பண்ணுற மாதிரி. இது ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் விதைங்க. அந்த ஆண்டில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஆனால் விதைக்காமலே 100 மடங்குலாம் கிடைக்காது. வேலை செய்யாமலே அறுவடை செய்யலான்றது நடக்காத காரியம். ஒரு தரிசனத்தோட, சொப்பனத்தோட, ஒரு திட்டத்தோட உங்க வாழ்க்கையை வழங்க. பி ரெஸ்பான்சிபிள் வித் யுவர் லைஃப். ரெஸ்பான்சிபிள். கர்த்தரின் கிருபையாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்துகிற உத்தரவாதத்தை என்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஆண்டவர் கிருபையினால அது ரொம்ப நான் சீரியஸாக நடத்துகிறேன். திட்டம் போடுறேன், யோசிக்கிறேன், இரவு பகலாக உழைக்கிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் எவ்வளோ பிரயாசம் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன மாதம்? இப்போ ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதத்துக்கு ஏற்கனவே பிரிண்டிங் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருப்பேன் நினைக்கிறீங்க? நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணேன், 100 நாளில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். பிளான் பண்ணி திட்டம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் அப்படி செஞ்சது தெரியுமா? இந்த சபையை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா, டிசம்பர் மாதத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே போர்ஷனை முடிச்சு எல்லாரும் எழுத வைக்கணும், இந்த வருஷம் கட்டாயப்படுத்தணும்னு வச்சிருக்கேன். ஏன் எப்படி யோசிக்கிறேன்? எனக்கு இருக்கிற உத்தரவாதம் அது ஏன் வேலை. நீங்கள் விரும்புகிறபடி நானும் பாஸ்டர் இதெல்லாம் வேணாம் பாஸ்டர், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க பாஸ்டர் விட்டேன். முள்ளு முழுசு தான் இருக்கும் இந்த இடம் முள்ள. ஒருத்தரும் வளரவும் மாட்டாங்க, யாரும் பெருகவும் மாட்டாங்க, சபை செத்து போயிடும். ஆனால் நான் என் உத்தரவாதத்தை நான் செய்கிறேன். செய்தால் தான் இந்த ஊழியத்தை காப்பாற்ற முடியும், ஜனங்களை வளர்க்க முடியும், ஜனங்க பெருக முடியும். இது பாருங்க, இப்போ எந்த மாதம்? நான் போன மாதமே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 100 days பிளான் என்ன பண்ணுறது. அதில் 3 லெவல். சின்ன பிள்ளைங்களுக்கு சங்கீதம், நீதிமொழிகள், அதுக்கப்புறமா 4 சுவிசேஷம். இன்னும் அடுத்த லெவல் கொஞ்சம் படிக்கக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் கிருபையினால சங்கீத, நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு. மொத்தமாக படிக்க விரும்புகிறவங்களுக்கு சங்கீத, நீதிமொழிகள், முழு வேதாகமம் 100 நாளில் படித்து முடிக்கணும். போன வருஷம் 70 நாளில் படிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், போர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, மனசில் வச்சுக்கிட்டேன், இந்த வருஷம் வரும்போது அது ஈஸி பண்ணிடலாம். நம்ம 70 நாள்ன்றதை 100 மாற்றிடுவோம், அப்போ ஈஸியாக இருக்கும். 90 நாள் நான் போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, நாங்கள் படிக்க முடியுதுன்னு. சரி, இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுத்து 100 மாற்றிடுவோம். 100 நாள் திட்டம் பிரிண்டிங் போயிடுச்சு அது. அதனால் இப்போமே சொல்லிட்டேன், அடுத்த மாதம் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். 100 daysல பைபிளை முடிச்சிடணும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்தில் முடிச்சிடணும். அல்லது மேக்சிமம் நவம்பருக்குள்ளே முடிச்சிடணும். டிசம்பர் மாதம் எக்ஸாம் வருது. டிசம்பர் மாதம் சர்ச்சோட ஆனுவல் எக்ஸாம் இருக்குது, பைபிள் எக்ஸாம் இருக்குது. இந்த வாட்டி யோசிச்சிருக்கேன், சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, யோசிச்சுட்டு இருக்கேன் மனசில், இன்னும் நான் தீர்மானமாக எடுக்கல. யாரெல்லாம் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதலையோ சர்ச் பிலீவர் எல்லாருக்கும் மெம்பர்ஷிப் ஃபீயை அதிகப்படுத்தலான் இருக்கேன். மெம்பர்ஷிப் ஃபீஸ்லாம் அதிகப்படுத்திடலாம். எக்ஸாம் எழுத விரும்பாதவங்களுக்கு என்ன மெம்பர்ஷிப், நீங்கள் அதிகமாக காசு கொடுன்னு சொல்லாமான்னு யோசித்தேன். பயந்துடாதீங்க, இதை மாதிரிலாம் எனக்கு யோசனை ஓடுது. மாற்றிடுவாரா பாஸ்டர் நினைக்காதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி ஆகிலும் சபை முழுவதும் என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும், அவங்கள பிரயாசப்பட வைக்கணும், ஊழியம் செய்ய வைக்கணும், தேவனுக்குள்ள தேர வைக்கணும். இது ஏன் நான் செய்யறேன்னா, பிகாஸ் ஐ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் வித் வாட் காட் ஹஸ் given me in my hand. குடும்பம் நடத்துறவங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நத்திங் கம்ஸ் ஈஸி. எதுவுமே லகுவாக லேசாலாம் வராதுப்பா, வராது. விதைப்பும் அறுப்பும் பூமி இருக்கிற காலம் எல்லாம் நிலைத்திருக்கும். ஆதாம் ஆண்டவர் உலகத்தில் வேற யாருமே கிடையாதுங்க, வேற யாருமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு யாரும் கிடையாது,
இன்னைக்கு இருக்கிற மாதிரி சேமிச்சு வைக்க எஃப்சிஐ கிடையாது, வியாபாரம் பண்ணுறக்கு வாங்குறக்கு ஆள் கிடையாது. ஆனால் அன்னைக்கே உட்கார வச்சு வேலை வச்சார். ஒழுங்காக உட்காந்து விதைச்சு அறுவடை செஞ்சு தோட்டத்தை ஒழுங்காக பண்படுத்தி விதை உள்ள எல்லா கனியும் உனக்கு கொடுத்துருக்கேன், விதை உள்ள பூண்டுகளை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அப்படின்னா நீ விதைக்கணும். பூமி இருக்கிற நாள் முழுவதும் விதைப்பு இருக்கு. நீ மாடு ஆடு மாதிரி இஷ்டத்துக்கு வளர்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ விதைச்சு சாப்பிடு, பண்படுத்து. சரீரத்தில் நல்ல சுகம் இருக்காங்க, பலம் இருக்காங்க, தயவுசெய்து வேலைக்கு போங்க. ஃபைண்ட் அ ஜாப், பில்ட் யுவர் ஃபேமிலி. தட்ஸ் த ரைட் வே டு டூ இட். Don't go the easy way. You will not build your family. You will destroy yourself, you will destroy your family. Be studious in what you do. செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து உற்சாகமாக வேலை செய்யுங்க. சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை கட்ட முடியாது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபை தான். பவுல் சொல்கிறார்ல, உங்களை எல்லாரும் விட அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்குள்ள தேவ கிருபை அப்படி செய்கிறேன். நேற்றுக்கு நான் வாலிப பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், இந்த கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா காலைல 4:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறேன் ஜெபத்துக்காக. காலைல ராத்திரி வந்து நான் வீட்டுக்கு வந்தது 10-11. எல்லாரையும் பார்த்துட்டு பல கூட்டங்களை நடத்திட்டு பல இடங்களுக்கு போயிட்டு எல்லா வேலையும் நிர்வாகம் பண்ணிட்டு ஆலய கட்டுமான பணி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் நம்முடைய ஈடுபாடை கொடுத்துட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு தான் படுக்க வரேன். இந்த சபைக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை தான், அந்த வேலையை நான் செய்கிறேன். அதே போல் கர்த்தர் நம்ம கொடுத்த வேலையை நாம் உற்சாகமாக என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டு கொள்றதுன்னு என்ன தெரியுமா? இங்கே பாருப்பா, ஆடு மாடுக்கெல்லாம் எந்த ஆளுகையும் கிடையாது. அது கிடைச்சதை சாப்பிட்டு போயிடும், கிடைச்ச தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். நம்ம குடிப்போமாங்க? நம்ம ரோட்டில் மழை பெஞ்சா போதும், நாய் வந்து அதை நக்கிட்டு இருக்கோம், குடிக்குதா இல்லையா? மாடு வந்து ரோட்டில் இருக்க தண்ணியை என்ன பண்ணோம், குடிக்கும். நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். எப்படி குடிப்போம்? நம்ம அந்த மழை தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி அதை சுத்தப்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் மிருகம் அல்ல, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றின் மேல நம்ம ஆளுகை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ குடும்பம் நடத்தணும், வெற்றி உள்ள ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும் சொல்லுங்க? சிருஷ்டிகரை போல. ரெண்டாவது, சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்யணும். அதான் ஆதாம் கான்று கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது எழுதுங்க, பில்டிங் ரெஸ்பெக்ட் ஃபார் த கமாண்ட்மெண்ட். கட்டளைகளை மதிக்கும் மனப்பான்மையை கட்டி எழுப்ப வேண்டும். கட்டளைகளை மதிக்கும் மனப்பான்மையை கட்டி எழுப்ப வேண்டும். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பம் அஸ்திபாரப்பட்டு நிற்க வேண்டுமானா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், முதலாவது, நீ என்னுடைய சாயல்ல என் ரூபத்தின்படி இரு, அப்பதான் குடும்பம் நடத்த முடியும். ரெண்டாவது, சூழ்நிலைகள் மேல நீ ஆளுகை செய்யணும். நீ தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும். விதை உள்ள கனிகள், விதை உள்ள பூண்டுகளை மட்டும் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதை விதைச்சு அறுவடை செய்யணும். அந்த வேலை உனக்கு இருக்கு, ஆளுகை செய்யணும். மூன்றாவது சொல்றாரு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் இப்போ 16-17 வாசிங்களேன் பார்ப்போம். 14-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே. நல்லா கவனிங்க, கல்யாணம் ஆகலை இவருக்கு இன்னும். இப்போ இவர் தனிமையாக தான் இருக்கார். ஆதாம்கிட்ட தான் பேசுறாரு ஆண்டவர். நல்லா கவனிங்க, இன்னும் மனைவி ஆண்டவர் உண்டாக்கலை. நான் அதெல்லாம் அடுத்த வாரம் வரேன். அடுத்த வாரம் இருக்கு, நல்ல சப்ஜெக்ட் இருக்கு. அதனால அடுத்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் மேரேஜ் தான். திருமணத்துக்காக நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தணும், குடும்ப வாழ்க்கை கட்டுறதுக்கு எப்படிலாம் ஆயத்தமாகணும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்போ தோட்டத்தில் கொண்டு வந்து பண்படுத்த காக்க விட்டுட்டு சொல்றாரு, தோட்டத்தில் எல்லாம் புசிச்சிடலாம் நினைக்காத, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு மரம் இருக்கு, அதோட கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நீ என்ன செய்வாய், சாவாய். அப்போ என்ன சொல்ல வந்தாருன்னா, just because you are alone doesn't mean you can do everything.
தனியா இருக்கிறேன் என்பதற்காக என்ன வேண்டுமென்னாலும் செய்யலாம் நினைக்காது. எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைச்சிடாது. தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். நமக்கு சுதந்திரமும் நமக்கு வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறது குடும்பம் அல்ல. குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கொண்டு வர வேண்டியது கட்டுப்பாடுகள், பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பிகாஸ் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பை லா. எல்லாத்துக்குமே ஒரு சட்ட திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூமி சுற்றுறதுக்கு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஆண்டு வச்சிருக்கிறார். இவ்வளவு ஸ்பீட்ல தான் சுத்தணும் அப்படின்னு வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னையே சுற்றி வர வேண்டும். 365 காலா அத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வர வேண்டும், மொத்தமாக அந்த அந்த கோளத்தை அப்படியே சுற்றி வர வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை, ஒரு லாவை ஆண்டவர் இந்த ஏர்த்துக்கு வச்சிருக்கிறாரு. அப்படி சுற்றி இந்த ஸ்பீடில் சுற்றினாதான் புவியீர்ப்பு சக்தி போன்ற எல்லா சட்ட திட்டங்களும் வேலை செய்யும். இதில் ஏதாவது ரூல் மாறுச்சுன்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம், எல்லாம் காற்றுல பறந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பை லா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாமே இந்த உலகத்தில் உனக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. எல்லாம் மிருகம், பறவை, ஊரும், பிராணி எல்லாம் இருக்கு. நீ தனியா இருக்கிறன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைக்காத. சட்ட திட்டம்னு ஒன்று இருக்கு, நான் வைக்கிறேன். உனக்கு ஒரு லா கொடுக்குறேன், ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரே ஒரு கற்பனை கொடுக்குறேன், அதன்படி வாழு. குடும்பம் நடத்த விரும்புகிற யாரா இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய கற்பனைக்கு நீங்க உங்களை சப்மிட் பண்ணல அப்படின்னா, நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனாக, எவ்வளவு திறமைசாலியாக நீங்க இருந்தாலும் யூ ஆர் டூம் டு ஃபெயில். நீங்க கண்டிப்பாக உங்க திருமண வாழ்க்கையில ஒரு தோல்வியை தான் காண்பீங்களே தவிர வெற்றியை நீங்க காண மாட்டீங்க. மறந்துடாதீங்க, நீங்க கற்பனைக்கு கீழ்ப்படியாம கற்பனையை உடைக்கும் போது அதனுடைய பின் விளைவுகளை உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. It's going to get transferred. God forbid. ஆண்டவர் கிருபையா இரக்கம் பாராட்டி பிள்ளைகளுக்கு இது போகாமல் இருக்க ஆண்டவர் கிருபையா காத்துக்கணும், அவ்வளவுதான். ஆதாம் ஏவாளை பாருங்க, ஒரே ஒரு கற்பனை, 1000 கற்பனை கொடுக்கல, 100 கற்பனை கொடுக்கல, 10 கற்பனை எல்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு கற்பனை கொடுத்தார். அந்த கற்பனைக்கு கூட தன் கட்டுப்பட மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொல்லும் போது அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமாச்சு பாருங்க. அவன் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு வேதனை. மனைவி வேதனையோடு பிள்ளை பெறுகிறாள். வேர்வை சிந்தி சாப்பிடுறான். விதைச்சு சாப்பிட வேண்டியவன் வேர்வை சிந்தி சாப்பிடான். வாழ்ந்திருக்க வேண்டியவன் என்ன செய்தான்? மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். ஏன்பா இந்த நிலைமை அப்படின்னு கேட்டா, தேவனுடைய கற்பனையை நான் மீறினேன். 119 மன்னித்து கொள்ளுங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. எல்லாரும் திரும்ப ரொம்ப சத்தமா வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. இன்னொரு முறை சொல்லுங்க. கட்டளையே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே. மறந்துடாதீங்க. If you want to really build a successful home, please understand, it's all based on rules and regulations. அது எல்லாம் கற்பனைக்கு உட்பட்டது. இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தா குடும்பத்தை ஜெயமா நடத்த முடியாதப்பா. ஆதாமின் காலம் முதல், முதல் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின காலம் முதல் கற்பனையின்றி அவனை இஷ்டத்திற்கு விடல. கற்பனை கொடுத்து தான் அவனுடைய வாழ்க்கையை துவக்கினார். கற்பனை மீறும் போது அதற்கான பின் விளைவுகளை அவன் அனுபவிக்க வைத்தார். குடும்பம் நடத்துறவங்களுக்கு அன்பா சொல்றேன், குடும்பம் நடத்துறதுக்குன்னு கற்பனைகள் இருக்கு. என்ன கற்பனை? புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். உங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்தவள் அன்பு கூறுங்கள். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க? இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனையை உடைப்பேன்றது நம்முடைய இஷ்டம். உடைச்சா அதற்கேற்ற கனியை தான் புசிக்கும். 2 பேரும் தேவனுடைய கற்பனையின்படி வாழுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும்.
அன்றைக்கு ஆதாமு கொடுக்கப்பட்ட கற்பனையை போல குடும்பத்தை நடத்த கர்த்தர் நமக்கு இன்றைக்கும் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நிறைய பேச வந்தேன், நேரம் ஆயிடுச்சு. அதனால நான் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 5:3. இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கடைசி வரி பாருங்க, அவருடைய கற்பனைகள் பாரம். ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை எதுவுமே நம்மளை பாரப்படுத்துறது கிடையாது. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையில குடும்பத்தை நடத்த கொடுத்த கற்பனைகளை நாம உடைக்காம நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சிதையாம காக்கப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் அந்த கற்பனைக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, 3 காரியம் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. ஹவு டு பிகின் அ ஃபேமிலி. நம்பர் 1 சொல்லுங்க, பிகம் அ ரெப்ளிகா ஆஃப் த கிரியேட்டர். சிருஷ்டிகரை போல மாற வேண்டும். 2வது என்ன செய்யணும்? we have to bear rule over our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேல் ஆளுகை செய்து கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். 3வது building respect to the commandment. நம்முடைய தேவன் கொடுத்த கற்பனைகளுக்கு நம்ம கனப்படுத்தி அதை மதித்து அதை கை கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கட்டுகிற வீடு எப்படி இருக்கும்? ஞானமுள்ள வீடாக இருக்கும். ஞானத்தினால் வீடு கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டுகிறான். தேவனே, உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. தாவீது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாரு. கவனிங்க, இதோட முடிச்சிடுறேன். தாவீது சொல்லி ஜெபம் பண்ணாரு, என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எப்பொழுதும் என் வீடு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் ஒன்னொன்னா கற்பனையை மீற ஆரம்பிச்சார். ஆண்டவர் சொன்னாரு, நீ ராஜாவாகும் போது அநேக மனைவிகளை சேர்த்து கொள்ளாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ ராஜாவாச்சே, யாரெல்லாம் அவைலபிளோ எல்லாரையும் கல்யாணம் பண்ணார். ஒன்னொன்னா ரொம்ப வேடிக்கையாக தான் இருந்திருக்கும். அப்பப்போ புது புது வரவுகள், புது மாடல் வந்துகிட்டே இருக்குது உள்ள. பக்கத்து வீட்டில் இருக்க அம்மாவையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, யாரும் பேசலை. ஏன் தெரியுமா? இவர் யாரு? ராஜா. யாராவது பேச முடியுமா? ஆனால் கற்பனை மாறாது. கற்பனை மாறாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ பேர் அடி வாங்கினா தெரியுமா வாழ்க்கையில்? குடும்பமே சின்ன பின்னமாக போச்சு. சின்ன பின்னம் குடும்பம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க லைஃப் எல்லாம் நாசம். இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலே ஆசை வச்சு குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணி கற்பனையை உடைச்சான். சொந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? சொந்த தங்கச்சியின் மேலே ஆசை வச்சுட்டான். என்ன பரிதாபங்க அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை எவ்வளோ நாசம் தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு சொந்த பையன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை மறைமுகமாக செஞ்ச, நான் என்ன பண்ணுவேன்? ஊரே தெரிகிற மாதிரி செய்வேன். எதுக்குப்பா உன் குடும்பம் இப்படி சின்ன பின்னமாச்சு? கற்பனையை நிற்கலை, கற்பனையை கை கொள்ளலை. இன்னைக்கு இந்த 3 காரியங்களுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் குடும்பம் நான் கட்டப்போகிற ஒரு வீடாக இருக்கலாம், ஏற்கனவே கட்டி எழுப்பி இருக்கிற வீடாக இருக்கலாம், தாமதித்தாலும் மாறிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தர்றாரு. என் வாழ்க்கையில் சீர்கேடுகள் எல்லாம் மாற்றிட்டு, ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும்னு கணவனும் மனைவி ஜெபிக்கணும். என் சூழ்நிலைகள் மேல் நான் ஆளுகை செய்து உத்தரவாதம் உள்ளவனாய் வாழணும். ஆண்டவரே, கற்பனையின் மேலே கனம் வைத்து மரியாதை வைத்து உம்முடைய வசனத்தின்படி வாழ கிருபை தாருன்னு கேட்போம். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்கு மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு கொடுக்குறோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, அங்கீகரித்து உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக எங்களை பயன்படுத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் ஹல்லேலூயா அனுதினம் நீ வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமது வசனம் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஹல்லேலூயா. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி எழுந்திருந்து பாடலாமா? திரு சித்தம் Thank you, Jesus. நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணங்கிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஞானத்தினால் வீட்டை கட்ட கிருபை தாங்க. கட்ட போகிற வீடா இருக்கலாம், ஏற்கனவே கட்டி இருக்கிற வீடா இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாங்க. என் குடும்பத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. எனக்கு ஆலோசனை தாங்க. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்துல பதித்துக் கொள்ளுங்க. இது ஒருவேளை நான் சொன்ன காரியங்கள் சிலதெல்லாம் புரியல, விளங்கல அப்படின்னா பரவாயில்ல. நீங்க அவைகளை திரும்ப இன்னொரு முறை கூட கேட்டு அதை முழுசும் தெளிவடைஞ்சிருங்க. நம்ம வீட்டில் 3 காரியங்கள் ஆண்டவர் பேசினார். இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறை இருந்தா கூட சரி பண்ணிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் வீட்டை கட்டுறது, குடும்பத்தை கட்ட எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் செய்ய தவறின காரியங்களை எனக்கு நீ போதித்தீங்க. எப்படி ஆதாம் ஏவாளுடைய முதல் குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு நீங்க எல்லாத்தையும் எவ்வளவு அழகா வரையறுத்து வைத்திருந்தீங்க. எங்களை முதலாவது உம்முடைய சாயலாக எங்களை மாற்றும். உம்முடைய ரூபத்தின்படி எங்களுடைய குணம், எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய எண்ணங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் மாறட்டும். நாங்கள் அநேக வேளை எத்தனையோ காரியங்களை சுற்றி மாற்றுறோம், ஆனால் எங்களை மாற்றுறதில்லை. எங்களுக்குள்ள மாற வேண்டிய சுபாவங்களை மாற்றுங்க. எங்களுக்குள்ள மாற வேண்டிய குணங்கள் மாறட்டும். சேஞ்சஸ் லார்ட். எங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் மாறணும்னு நினைக்கிறீங்க? எனக்குள்ள இந்த மாற்றங்கள் வேணும். நமக்குள்ள மாற்றங்கள் இயேசுவை போல நாம் மாறணும். ஒருவேளை நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது நம்மளுடைய பெருமையாக இருக்கலாம், சில வேளை நம்முடைய கோபமாக இருக்கலாம், நம்முடைய எரிச்சலாக இருக்கலாம், நம்முடைய கட்டுப்பாடற்ற நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவரே, இதெல்லாம் ஏதாவது உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக என் குடும்பத்தை நான் கொண்டு போகிற பாதையில் ஏதாவது ஒரு தவறுக்கு நான் நேராக போயிட்டு இருக்கிறேன், என்னை விட்டு ஆண்டவரே, என்னை தயவு செய்து அதை விட்டு விட கிருபைத்தாங்க. அதை விட்டு விலக கிருபைத்தாங்க. என் குடும்பத்தை நான் சீராக கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தயவு செய்து தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், கிருபையா இரக்கம் பாராட்டுங்க, கிருபையா இரக்கம் பாராட்டுங்க, கிருபையா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. Help me to be responsible, Lord. ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு மகனாக, மகளாக என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்க. என் வாயின் வார்த்தைகளை பற்றி ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்க. என் செயல்களை பற்றி ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்க. என் வேலையில ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்க. உத்தரவாதத்தோடு என் லைஃபை நான் நடத்த கிருபை தாங்க. கர்த்தர் கிருபையாக இந்த ஆலோசனைகளால நம்முடைய குடும்பங்கள், வீடுகள், வருங்காலங்கள் கட்டப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நல்ல பிதாவே, எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காக, கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி.
நாங்கள் இன்னும் வளர விரும்புகிறோம், இன்னும் நாங்கள் ஞானத்தினால் எங்கள் வீட்டை கட்ட விரும்புகிறோம்ப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஆனால் நீங்கள் போதிக்கிறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் மனதுக்குள்ள ஆழமாக பதியட்டும், எங்களுக்குள்ள அதிகமான கிரியை செய்யட்டும். நாங்கள் கேட்டுட்டு அமைதியாக போயிடாதபடி இவைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்கிற கிருபை தாங்க. சில வேளையில் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கலாம், எங்களுடைய இருதயத்தை ரொம்ப குத்துகிறதை போல இருக்கலாம், ஆண்டவரே எங்களை காயப்படுத்துகிறது போல இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் சத்தியத்தை பேசுறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சத்தியத்தை பேசுங்க. அது வேதனையாக இருந்தாலும், அது வலியை கொடுக்கறதா இருந்தாலும், அது எங்களுக்கு குத்துக்கிறதா இருந்தாலும் நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம், மாற விரும்புகிறோம். தாழ்த்தி எங்களை கரத்தில் படைக்கிறோம். எங்களை உருவாக்குங்க, ஆசீர்வதிங்க. சபை முழுவதும் கட்டப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.